எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நகர்ப்புறமும் என்ற பாடப்பகுதிக்குரிய முக்கிய வினாவிடைகள் நாம் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்கள். 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அதிகம் கொண்ட பகுதி மாநகராட்சி. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாநகராட்சி 25. தற்போதைய நிலவரப்படி 25. புத்தகத்தில் 15 தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தற்போதைய நிலவரப்படி 25. அதில் பாருங்கள், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி, ஈரோடு, தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், நாகர்கோவில், ஓசூர், ஆவடி, தாம்பரம், காஞ்சிபுரம், கடலூர், கரூர், கும்பகோணம், சிவகாசி, புதுக்கோட்டை, காரைக்குடி, திருவண்ணாமலை, நாமக்கல் என 25 மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் உள்ளன தற்போது. நல்லா வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்து, இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி, அதாவது சென்னை மாநகராட்சி. முதலாக ஆரம்பிக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு 1688. அடுத்து, மாநகராட்சி தலைவர் நகராட்சி தலைவர் தேர்தல் நேரடி தேர்தல். 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பகுதி நகராட்சி. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வாலாஜாபேட்டை. அடுத்து, 10,000 மக்கள் தொகை கொண்ட பகுதி பேரூராட்சி. இந்தியாவில் முதலில் பேரூராட்சி அறிமுகம் செய்த மாநிலம் தமிழ்நாடு. நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம் காஞ்சிபுரம். அடுத்து, மாநகராட்சிக்கு பார்த்தீங்கன்னா மாநகராட்சி ஆணையர் தான் தலைவர். நகராட்சி ஆணையர். அடுத்து, பேரூராட்சி நிர்வாக அலுவலர், செயல் அலுவலர். அதாவது சில பேர் சொல்லுவாங்க மாநகராட்சிக்கு மேயர் தான் தலைவர்னு. ரைட், அவர் தலைவர் தான். பட் அதை நிர்வாகம் செய்கிறவர் பார்த்திங்கன்னா மாநகராட்சி ஆணையர். அடுத்து, கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி. அடுத்து, பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுவது ஊராட்சி ஒன்றியம். அடுத்து, ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் கவுன்சிலர். ஒவ்வொரு வார்டுக்கும் கவுன்சிலர். ஒவ்வொரு வார்டுக்கு மெம்பர் இருப்பாங்க. 2-3 வார்டு சேர்ந்தது கவுன்சிலர். ஊராட்சி ஒன்றிய நிர்வாக அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர். அடுத்து, நீலகிரி, பெரம்பலூர் மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி ஒன்றியங்கள். 4. அதிகமான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டம். அப்போ விழுப்புரம். எத்தனை? 22 ஊராட்சி ஒன்றியங்கள். அடுத்து, குறைவான ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ள மாவட்டங்கள். நீலகிரி 4, பெரம்பலூர் 4. அடுத்து, 50,000 மக்கள் தொகை கொண்ட பகுதி மாவட்ட ஊராட்சி.
அடுத்தது கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாள் நானா வச்சுங்க. ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, மே 1 உழைப்பாளர் தினம், அக்டோபர் 2. இது 4மே விடுமுறை தினங்கள். அதாவது ஜனவரி 26 குடியரசு தினத்தன்றும், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்றும், மே 1 உழைப்பாளர் தினத்தன்றும், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி ஆகிய 4 தினங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறும். அடுத்து தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992 ஏப்ரல் 24. 1992 ஏப்ரல் 24 தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு மற்றும் நாள். அடுத்து பஞ்சாயத்து என பெயர் வைத்தவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி. 2016 படி தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்துள்ளது? 50%. உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் உள்ள இடம் சென்னை. எங்கே இருக்குது? கோயம்பேடு. சென்னையில் உள்ள கோயம்பேடு. அடுத்து இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கிய ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகள் இதில் ஏதாவது திருத்தம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நேற்றைய காணொலியில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது 63 நாடுகள்னு தவறாக சொல்லிட்டேன். 60 நாடுகள்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தியிருந்தீங்க. அதே மாதிரி இலங்கைக்கும் நாடாளுமன்றம் தொடங்கியது என்று கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தியிருந்தீங்க. அது மாதிரி இந்த காணொலிகளை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஏதாவது ஒரு சிலதை வந்து நான் ரெஃபர் பண்ணும்போது தவறாக சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் காணொலிகளை நிறைய பேர் பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலும் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு சென்றடையும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் சொல்லித்தரோம். இதுக்கெல்லாம் எந்த மணியும் கிடையாது. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஃப்ரீயாக தான் நடத்துகிறோம் கோச்சிங்கு. அதனால் வந்து முழுசாக வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சேனல் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். நிறைய பேர் உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பயன்பெறுவாங்க. அதாவது என்ன கோச்சிங்க்கு ஃபீஸ் கட்ட முடியாதவங்க நம்ம சேனல் இந்த மாதிரி ஃப்ரீ கோச்சிங்கில் படித்து பயன்பெறுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் பார்க்கலினா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி சேனல் இருந்துச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சேனல் இருக்குது கோச்சிங்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களாச்சும் பலன் பெறுவாங்க. கிராம ஊராட்சி 12524, ஊராட்சி ஒன்றியம் 388, மாவட்ட ஊராட்சி 38, அதாவது மொத்த மாவட்டங்கள் 38, பேரூராட்சி 528, நகராட்சி 148, மாநகராட்சி 25. மாநகராட்சி 25. இதுதான் முதலாக நம்ம வந்து லிஸ்ட்டை பார்த்தோம். அடுத்து இதனால நான் வச்சுங்க 10,000 மக்கள் தொகை கொண்ட பகுதி பேரூராட்சி, 1,00,000 மக்கள் தொகை கொண்ட பகுதி நகராட்சி, 10,00,000 மக்கள் தொகை கொண்ட பகுதி மாநகராட்சி, 500 மக்கள் தொகை கொண்ட பகுதி கிராம ஊராட்சி. கிராம ஊராட்சி. அடுத்து பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுவது. பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்படுவது ஊராட்சி ஒன்றியம். இணை வந்து 3 சொல்லி இணை. 50,000 மக்கள் தொகை கொண்ட பகுதி மாவட்ட ஊராட்சி. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. ஏப்ரல் 24. கிராம சபை கூட்டம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூடும்? 4 முறை. 4 முறை. அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்களுக்கு எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? 33%. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.